துன்பங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு புதுமைகளும் நம்முடைய வாழ்விலே நடத்தி காட்டுவேன் என்பதனை ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகிறார். எப்படி இதனை உணர்ந்து கொள்ள முடியும் என்றால், அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், திருத்தூதர்கள் ஆண்டவருடைய பணியைத்தான் செய்கிறார்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கின்ற பணியை இந்த திருத்தூதர்களுக்கு கொடுக்கிறார். இந்த திருத்தூதர்களும் அந்த பணியை ஏற்றுக்கொண்டு யூதர்கள் மத்தியிலே, மூப்பர்கள் மத்தியிலே, தலைமை குருக்கள் மத்தியிலே போய் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். அப்படி நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த பணியை செய்ததனால் அவர்களை சிறையிலே கொண்டு போய் அடைத்து விடுகிறார்கள் இந்த யூதர்கள். சிறைவாசம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டத்திலே இந்த திருத்தூதர்கள் அனைவருமே ஒரு விதமான துன்பத்தில் தான் இருந்திருக்க வேண்டும். வெளியிலே சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருந்தோம், நற்செய்தியை அறிவித்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி இருக்கிறதே, சிறையிலே அடைத்து விட்டார்களே, என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அங்கே என்ன புதுமை நடக்கிறது என்று பாருங்கள் அன்புக்குரியவர்களே. சிறை பூட்டப்பட்டிருக்கிறது, கதவுகள் தாளிடப்பட்டிருக்கின்றன, காவலர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள், அந்த வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறையினுடைய வாசல் அனைத்தும் உறுதியாக பூட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த திருத்தூதர்கள் அத்துணை பேருமே வெளியிலே வந்து அவர்கள் வெளியிலே பொதுமக்கள் முன்னிலையிலே போதிக்கக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடிய ஒரு அற்புதம் நடக்கிறது. எப்படி நடந்தது? யார் இதை நிகழ்த்தி காட்டினியது? எந்த மனிதர்களும் அல்ல அன்புக்குரியவர்களே. கடவுளினுடைய தூதர்கள் வந்து கதவை திறக்காமலே, இந்த படை வீரர்களினுடைய பார்வைக்கு உட்படுத்தாமலே இந்த திருத்தூதர்களை சிறையினின்று வெளியே வர செய்து மீண்டுமாக நற்செய்தி பணியை புரிய இந்த தூதர்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்றால், இங்கே துன்பங்களை இந்த திருத்தூதர்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த துன்பங்கள் துன்பங்களாகவே இருந்து விடவில்லை, மாறாக இந்த துன்பத்தின் வழியாக ஒரு அற்புதம் நடந்தேறி இருக்கிறது. வெளியிலே வந்து விட்டார்கள், நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பணியை மீண்டுமாக செய்து விட்டார்கள். அதே வேளையில் எல்லோருமே வியப்புறக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே என்ன நெறிமுறையை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், உங்களுடைய வாழ்விலே ஒருவேளை துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். இந்த துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் என்னுடைய வாழ்க்கையை முடித்துவிட போகிறது என்று ஒருபோதும் நீங்கள் நினைக்க வேண்டாம். என்ன நினைப்போடு இருக்க வேண்டும் என்றால், இந்த துன்பங்கள் எவ்வளவு தூரம் என்னை நெருங்கி வருகின்றனவோ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை நிகழ்த்தி காட்டப் போகிறார் என்கின்ற உறுதுணையிலே, நம்பிக்கையிலே நாம் அனைவரும் வளர வேண்டும் என்கின்ற படிப்பினை கொடுக்கப்படுகிறது.